Very, 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 very sad. ரொம்ப 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 வேதனையா See, the இருக்கு. Jewish people say, may his memory be a blessing. யூதர்கள் இப்படி சொல்லுவாங்க, அவருடைய நினைவுகள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். May his memory be a blessing. அவருடைய நினைவுகள் நமக்கு ஆசீர்வாதமா You know, இருக்கட்டும். for me, the very painful thing, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? our closest counselor, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆலோசகர் அவர். out of all the counselors, the one who calls every week and asks, how is Anna, how is Annie, how is everything? எல்லா கவுன்சிலர் விட இந்த ஒரு கவுன்சிலர் தான் வாரம் வாரம் ஃபோன் பண்ணி அண்ணா எப்படி இருக்காங்க, அண்ணி எப்படி இருக்காங்க, மத்த எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. The one who carries us on his heart and asks, any problem, what is happening? I had this dream, I had this impression. இருதயத்துல சுமந்து ஒவ்வொரு டைமும் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லுவார் நமக்கு. My hubby says the world feels so lonely. என்னுடைய கணவர் சொன்னார், இந்த உலகமே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு தனிமையா இருக்க மாதிரி நான் உணர்றேன்றார். The world feels so lonely. எனக்கு ரொம்ப தனிமையை நான் உணர்றேன் இந்த உலகத்துல. But you know, for me, the first thing I do, ஆனா நான் முதல்ல நான் என்ன தெரியுங்களா செய்வேன்? Lord, I want to see them in heaven. ஆண்டவரே, நான் அவரை பரலோகத்துல நான் பார்க்க விரும்புறேன். My own daddy, he didn't show me, I don't know why. என்னுடைய சொந்த தகப்பனே நான் இன்னும் பார்க்கல, பரலோகத்துல இருக்கிறார் அவர், ஆனா நான் பார்க்கல, ஆண்டவர் எனக்கு காமிக்கல. But two close people who died now in the time here, ஆனா இங்க ஒரு ரொம்ப நெருக்கமா இறந்த ரெண்டு பேர், he allowed me to see. அவர்களை நான் பரலோகத்துல பார்த்தேன். You know, he immediately took like that very short, just a very short moment. ஒரு கொஞ்ச நொடி அப்படியே ஆண்டவர் எனக்கு காமிச்சார். I could see Pastor Paulus நான் பாஸ்டர் பவுலுஸை பார்த்தேன் going into heaven. அப்படியே பரலோகத்துக்குள்ள போறது. I could see him only from the back. பின்னாடி தான் நான் பார்த்தேன். Such a big crowd around him. அவர் சுத்தி பெரிய கூட்டம் இருக்குதுங்க. No social distancing in heaven. Hallelujah. அங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் கிடையாதுங்க. Big crowd hugging and everybody one by one he was hugging everybody. எல்லாரும் வந்து அவரை கட்டி அணைக்கறாங்க. அப்படியே ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு. So we know how much he enjoys. அப்ப நமக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு அங்க சந்தோஷமா அனுபவிக்கிறார். You know what is our cry? என்னுடைய கண்ணீர்லாம் என்ன தெரியுங்களா? My hubby says wherever I look around, என்னுடைய கணவன் சொல்ல எங்கெல்லாம் நான் பார்க்கிறேனோ, a man of God with his character I don't find. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு தேவ மனுஷனை என்னால பார்க்க முடியலன்னு சொல்றாரு. A man of God with his character I don't find. அப்படி சுபாவம் உள்ள ஒரு மனுஷனை என்னால பார்க்க முடியலன்னு சொல்றாரு. You know, he's counselor from the very beginning. ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இருந்த ஆலோசகர் அவர். Did you know he's the first one who saw me? அவர்தான் முதல்ல என்ன பார்த்தவர். The first one who saw me? அவர்தான் முதல்ல என்ன பார்த்தார். Maybe 91, 92 they had a counselors meeting. 91, 92 நினைக்கிறேன் அந்த ஆலோசகர் கூட்டத்துல. We married 2006. நாங்க 2006ல தான் கல்யாணம் பண்ணோம். God gave me that word 1988. ஆண்டவர் எனக்கு 1988லயே எனக்கு எதிர்த்து பேசினார். 91 Anand had a counselors meeting. 1991ல ஒரு ஆலோசகர் கூட்டம் நடத்துனாங்க. Pastor Paulus came and said I saw an open vision. அந்த கூட்டத்துல பாஸ்டர் பவுலஸ் சொன்னாரு அண்ணன் கிட்ட, எனக்கு ஒரு திறந்த தரிசனம் நான் பார்த்தேன். Anand, you are marrying a tall white woman. அண்ணா நீங்க வந்து ஒரு உயரமான வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் பண்றதை நான் பார்க்கிறேன். Anand said, me marrying? நானா கல்யாணமா? A white woman. வெள்ளைக்கார பெண்ணா? ஹஹஹான்னு சிரிச்சாங்க. So you know they found a, how to say, like a game. அவங்க வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டாங்க. If I marry a white woman, you have to wear pants. அவன் சொன்னாரா, நான் வந்து வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணேனா நீங்க பேண்ட் போடணும். ஏன்னா அவர் எப்பவுமே வந்து வேஷ்டி. And then whenever they would meet, Pastor Paulus said, you will marry that white woman, I will wear pants. அப்ப பாஸ்டர் பவுலஸ் எப்பவுமே அண்ணனை பார்த்தா சொல்லுவாரா, நீங்க அந்த ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க, அப்ப நான் பேண்ட் போட போறேன். Maybe 1991. 1991ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. All these years they had this joke. இந்த எல்லா வருஷமும் அந்த ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க. 2006 See, we want to celebrate his life. அவருடைய வாழ்க்கையை நான் கொண்டாட விரும்புறோம். We want to celebrate his life. அவருடைய வாழ்க்கையை நான் கொண்டாட விரும்புறோம். The first one who saw me, என்ன முதல்ல பார்த்தவர் see அவர்தான். the tall white woman, ஒரு உயரமான வெள்ளைக்கார பொண்ணுன்னு அவர்தான் சொன்னார். During the marriage ceremony he was wearing a white suit. அவர் வந்து திருமண அப்போ வந்து ஒரு வெள்ளை சூட் போட்டிருந்தார். You know, he had borrowed it from somebody. யார்ட்டையோ வந்து வாங்குனது அது. And as quick as possible, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ he jumped out back into his அத dhoti. வந்து அவர் தோத்தி கட்டிட்டார், திருப்பி வேஷ்டியை கட்டிட்டார். Even in heaven I saw him like this. Heaven. கூட இப்படி தான் பார்த்தேன். Yeah, like this from the back and the big crowd. பின்னாடி இருந்து பார்த்து நிறைய கூட்டம் வந்து அவர் அப்படியே கட்டி அணைக்கிறத நான் Okay, பார்த்தேன். next one. See here. இவர்தான். Marriage. Next one. This was 2006. இது 2006. But he has seen us already. அவர் ஏற்கனவே 1991. 1991லயே அந்த தரிசனத்துல பார்த்தார். In an open vision. ஒரு திறந்த தரிசனம். Okay, show the other ones also. மற்றும் And you know the painful thing, his wife today, please pray for her. வேதனை என்னன்னா அவங்க மனைவி தான், அவங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. Crying. அப்படி அழுகுறாங்க.
Here she helped us to cut the cake. இங்க அவங்க எங்களுக்கு கேக் கட் பண்றதுக்கு உதவி And செய்றாங்க. this joy, அந்த சந்தோஷம் பாருங்க. Father, help பிதாவே, our dear Pastor Amma. அருமையான பாஸ்டர் அம்மாக்கு உதவி Lord, செய்யுங்க help her ஆண்டவரே. to see her dear husband பிரியமான enjoy கணவர் வந்து heaven. பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறத அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. Help her, Lord, to see him enjoy the eternal reward in ஆண்டவரே heaven. நித்திய அந்த பலனை அவர் அனுபவிக்கிறத அவங்க பார்க்க அவங்களுக்கு உதவி Help செய்யுங்க. her to see that joy. அந்த சந்தோஷத்தை பார்க்க உதவி செய்யுங்க. But at the same time, Lord, help her to see how much you still need her down here. அதே நேரத்துல அவங்க எந்த அளவுக்கு இந்த பூமியில தேவைன்றதையும் அவங்களுக்கு காண்பீங்க. The whole family. முழு குடும்பம். Lord, not 1 second. ஒரு நொடி கூட The devil take upper hand and drown them in sorrow. பிசாசு அவங்க மேல கையை வச்சு ஆண்டவரே அவங்கள துக்கத்துக்குள்ள தள்ள கூடாது Not ஆண்டவரே. 1 second. ஒரு நொடி கூட ஆண்டவரே. The devil waste their time and make them sick with the pain. பிசாசு இந்த வேதனைனால அவங்கள ஒரு வியாதிக்குள்ளே தள்ள கூடாது. Lord, this pain that we all feel. ஆண்டவரே நாங்க உணர்கிற இந்த வேதனை. This missing. இந்த ஆண்டவரே நாங்க மிஸ் பண்றது Down வேதனை. here, of course, we miss him. ஆமா நிச்சயமா இங்க நாங்க ரொம்ப இழப்பு Every இருக்குதா. time somebody goes, we say, Lord, we need them down here. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் போகும்போது ஆண்டவரே அவங்க எங்களுக்கு தேவை இந்த பூமியில நாங்க நினைக்கிறோம். We need them down here. எங்க எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். How much we need them down here. இந்த அளவுக்கு அவங்க இந்த பூமிக்கு தேவை But ஆண்டவரே. okay, Lord. ஆனா சரி ஆண்டவரே. Now we have to step into these footsteps. இந்த பாத அடியில நாங்க கால் எடுத்து வைக்க வேண்டிய Now கட்டத்துல we have இருக்கோம். to carry this inheritance. ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை நாங்க சுமக்க வேண்டிய Now we நிலைமையில have to இருக்கோம். take this mantle. இந்த ஆண்டவரே சால்வையை நாங்க எடுக்க வேண்டிய நிலை இருக்கு Now we ஆண்டவரே. have to celebrate this life. இந்த வாழ்க்கையை நாங்க கொண்டாடணும். Now we have to learn from his life. அவருடைய வாழ்க்கையில இருந்து நாங்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. Put the couple again. Put again the couple. Put the couple. We have to learn from them. ஆண்டவரே அவங்க கிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும் ஆண்டவரே. We have to carry this heart burden. இந்த இதய பாரத்தை நாங்க சுமக்கணும் All ஆண்டவரே. of us whom you left down here. இங்க எங்களை எல்லாம் யாரெல்லாம் இங்க இருக்காங்க விட்டுட்டு போனாரோ. Lord, like Pastor Paulus, பாஸ்டர் பவுலோஸ் மாதிரி help us to forget ourselves. எங்களையே நாங்க மறக்கணும் ஆண்டவரே. Help us to look at your heart. உங்களுடைய இருதயத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to look at your desire. உங்களுடைய ஆசையை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to look at the souls that you need to be one. நீங்க இன்னும் ஆண்டவரே ஆதாயப்படுத்த வேண்டிய ஆத்துமாக்களை எங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, whatever we are, whatever we have, எங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ நாங்க என்னவா இருக்கிறோமோ help us, Lord, எங்களுக்கு உதவி செய்யுங்க to ஆண்டவரே. use it for your glory. உங்களுடைய மகிமைக்காக நாங்க பயன்படுத்த எங்களுக்கு உதவி Lord, செய்யுங்க. we pray for the entire family. ஆண்டவரே முழு குடும்பத்துக்காக நாங்க Pray ஜெபிக்கிறோம். for the church. சபைக்காக ஜெபிக்கிறோம். Lord, for everybody who feels this pain today. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வேதனை உணர்றாங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். Lord, let this pain be turned immediately ஆண்டவரே இந்த வேதனை எல்லாம் உங்களை விட்டு போகட்டும். into the seeing the pain of those who don't know where their loved ones are going. ஆண்டவரே எங்க தங்க பிரியமானவங்க போறாங்கன்னு தெரியாம இருக்காங்க பாருங்க. அந்த வேதனையை பார்க்கும்படி இந்த வேதனை மாறட்டும் ஆண்டவரே. We know the welcome he has in heaven. ஆண்டவரே பரலோகத்துல எங்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. We know the glory waiting there for him. ஆண்டவரே அவருக்காக ஒரு மகிமை காத்திருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. How many don't know? ஆனா எத்தனையோ பேருக்கு அது தெரியாது ஆண்டவரே. Father, பிதாவே just seeing this loving couple, இந்த அன்பான தம்பதிகளை நாங்க பார்க்கும்போது Lord, now இப்பொழுது we just take this burden, ஆண்டவரே இந்த பாரத்தை நாங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. just like we prayed. ஆண்டவரே நாங்க ஜெபித்தது போல Thousands, 10,000s of Pastor Paulus, Lord, raise. ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான பாஸ்டர் பவுலோஸ்களை Raise them, raise them, raise them. எழுப்புங்க. Raise them among us. ஆண்டவரே எங்கள் மத்தியில எழுப்புங்க ஆண்டவரே. Raise them all over the world. உலகம் எங்கும் எழுப்புங்க ஆண்டவரே. Lord, make us people that carry his heart and carry his burden. ஆண்டவரே அவருடைய இருதயத்தையும் அந்த பாரத்தையும் சுமக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Make us people with his heart and his character. ஆண்டவரே அவருடைய இருதயம் அவருடைய சுபாவம் உள்ள மக்களை எங்களை நீங்க மாற்றுங்க. Lord, ஆண்டவரே make us எங்களை மாற்றுங்க. multiplied. எங்களை ஆண்டவரே பெருக்குகிறவர்களா Pauloses. பாஸ்டர் பவுலோஸை பெருக்குகிறவர்களா எங்களை மாற்றுங்க. We dedicate our lives எங்க to you. வாழ்க்கையை நாங்க இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். We dedicate our lives. ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நாங்க இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். Lord, we are willing to live ஆண்டவரே நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். as your martyrs. உங்களுடைய இரத்த சாட்சிகளா, You are living martyrs. உங்களுடைய ஜீவனுள்ள இரத்த சாட்சிகளா Take control. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Take control of எங்களை our ஆளுகை lives. செய்யுங்க. எங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டு கொள்ளுங்க. Lord, every word we speak, நாங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் let it be seasoned with salt so that it can give grace to the hearer. ஆண்டவரே கேட்பவர்களுக்கு கிருபை உண்டாகும்படி அது உப்பால் சாரமேறினதா இருப்பதாக. Let it be seasoned with salt. ஆண்டவரே அது உப்பால் சாரமேறினதா இருப்பதாக.
We want to give grace to everybody hearing ஆண்டவரே us. யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு அது கிருபை உண்டாகும்படியா Only one இருக்கட்டும். life. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. Very quickly it can be done. Gone. ஆண்டவரே ரொம்ப சீக்கிரத்துல கடந்து போகிற வாழ்க்கை. Lord, they said he is nicely recovering. அவர் நல்லா ஆயிட்டு வராருன்னு சொன்னாங்க ஆண்டவரே. We know how many of these cases we will hear. ஆனா இந்த மாதிரி எத்தனை கேஸ் நான் கேட்க போறோமோன்றது எங்களுக்கு தான் தெரியும். From all over the world. உலகமெங்கும் Healthy young people. நல்ல ஆரோக்கியமான வாலிப பிள்ளைகள் Hours, days, weeks after they took the vaccine. இந்த வேக்சின் எடுத்து வாரத்திலயோ இல்ல மாதங்கள்லயோ வருடங்கள்லயோ Sudden unexpected death. எதிர்பாராத விதமான ஒரு மரணத்தை சந்திக்க போறாங்க. Some blood clots. சிலர் ரத்தம் உறைந்து சாக போறாங்க. Was it ever heard in young people? ஆண்டவரே என்னைக்காவது வாலிபர் மத்தியில அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமா? Sudden unexpected. எதிர்பாராத அந்த How ரத்தம். much we will hear of that. இனிமேல் அதை நாங்க நிறைய கேட்க போறோம். Help us, Lord, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. to work very fast. ஆண்டவரே ரொம்ப வேக வேகமா வேலை செய்ய Help us, Holy எங்களுக்கு உதவி Spirit, செய்யுங்க ஆவியானவரே. to rise up in your anointing, ஆண்டவரே உங்க அபிஷேகத்துல to எழும்புவதற்கு rise up in your power. உங்களுடைய வல்லமை நாங்க எழும்புவதற்கு Help us, Lord, எங்களுக்கு உதவி செய்யுங்க not ஆண்டவரே. to take anything or anybody for granted. எதையும் யாரையும் நாங்க ரொம்ப அப்படியே எடுத்துக்க கூடாது ஆண்டவரே. Help us, Jesus, எங்களுக்கு உதவி செய்யுங்க. so that we don't need to regret. நாங்க பின்னாடி மனஸ்தாபப்படக்கூடாது. Help us எங்களுக்கு உதவி செய்யுங்க. to be so much led by the Spirit, நாங்க ஆவியினால முழுவதும் நடத்தப்படும்படியாக Help us. எங்களுக்கு உதவி செய்யுங்க. to be so much in the prophetic, தீர்க்க தரிசன அந்த இதுல நாங்க முழுவதும் நடக்கும்படியாக and help people. மக்களுக்கு உதவி செய்யும்படியா Lord, to believe 2 Chronicles 20:20. ஆண்டவர் 2 நாளாகும் 20:20 நம்பும்படியா விசுவாசிக்கும்படியா Believe in the Lord your God, you shall be established. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். Believe his prophets and you shall prosper. கர்த்தராகிய இயேசு நம்புங்க அப்ப ஸ்திரப்படுவீர்கள். தீர்க்கதரிசனம் நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். Let this word become so reality in our lives and through our lives. ஆண்டவரே இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிஜமாய் மாறட்டும். எங்கள் வாழ்க்கை மூலமாய் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. Increase our anointing எங்களுடைய அபிஷேகத்தை நீங்க பெருக்குங்க ஆண்டவரே. so that the prophetic word comes with Amen. such a strength and with such a convicting power அப்படிப்பட்ட உணர்த்துகிற வல்லமையோடு கூட வல்லமையாய் தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்குள்ள that people வெளிப்படட்டும். don't run immediately to Google and believe the doctors more than the prophetic word. ஆண்டவரே தீர்க்கதரிசன வார்த்தையை விட மக்கள் கூகுள்ல போய் டாக்டரோட வார்த்தைகள் அதிகமா நம்ப கூடாது ஆண்டவரே. Use us, Holy எங்களை Spirit. பயன்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. Lord, ஆண்டவரே let their memory be a blessing. ஆண்டவரே அவங்களுடைய நினைவுகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் Let இருக்கட்டும். pastor's memory be a blessing. ஆண்டவரே பாஸ்டருடைய நினைவு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Let his memory remain for many, many, many years. பல 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 வருஷம் அவருடைய நினைவுகள் அப்படியே எங்களுக்கு Lord, let his memory go through the nations more than his life could go. அவர் வாழ்க்கை போனதை விட அவருடைய நினைவுகள் அதிகமா பல நாடுகளை கடந்து போகட்டும் ஆண்டவரே. Let his books go, let his programs, TV, everything go more than his life could go. ஆண்டவரே அவர் உயிரோடு இருந்து போயிருக்கிறதை விட அவருடைய புத்தகங்களும் அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் அதிகமா ஊடுருவி போகட்டும் ஆண்டவரே. May his memory be a blessing. ஆமென். அவருடைய நினைவுகள் ஆசீர்வாதமா In இருக்கட்டும் Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Amen. Okay. Pray for my hubby. என்னோட கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. From the very beginning, our closest counselor, always guiding us. ஆரம்பத்துல இருந்து எங்களை ரொம்ப அற்புதமா நடத்தி வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ஆலோசகர் அவர் எங்களுக்கு. It's very painful. அது ரொம்ப வேதனையா இருக்குது. The missing feeling, no? அதை மிஸ் பண்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. How much we need to understand the pain of the thousands and the millions that are losing people. மக்களை இழக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் வேதனையை நம்ம நிச்சயமா இப்ப புரிஞ்சு கொள்ளணும். Many orphan children, நிறைய அநாத குழந்தைகள், many widows, நிறைய விதவைகள், many husbands alone, how to handle the children. My wife is gone. நிறைய கணவன்மார்கள் மனைவி எழுந்து எப்படி பிள்ளைய நான் பாக்குறதுன்னு இருக்கிறாங்க. Where can you jump in? நாம எங்க போய் குதிக்கிறது? Where can you help? நீங்க போய் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியுது? Can you adopt these children? நீங்க அந்த பிள்ளைகளை தத்தெடுக்க முடியுமா? Adopting them into a family is better than any orphanage. இல்ல ஏதாவது ஒரு அநாத இல்லத்துல விடுறதை விட ஒரு வீட்ல ஒரு குழந்தை தத்தெடுக்கிறது எவ்வளவு நல்லது. Taking them into our life is better than anything else. வேற எதை விட நம்ம வாழ்க்கையில அந்த பிள்ளைகளை எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய நல்லது. Why should we trust some orphan people, teachers or whatever? ஏன் நம்ம ஏதோ ஒரு அநாத இல்லத்துல போய் விட்டுட்டு நம்ம ஏன் அதை போய் நம்பணும்? How many people cannot have children? எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம இருக்குது இல்லையா? Why not you adopt? ஏன் நீங்க அந்த பிள்ளையை தத்தெடுக்க கூடாது? See, now the
anointing oil, the balm of Gilead, the healing balm of Gilead must flow from us like never before. இதுவரை இல்லாத அளவு நமக்குள்ள இருந்து அந்த கீலியாத்தின் பிசின் தைலம், அந்த சுகமளிக்கிற தைலம் நமக்குள்ள இருந்து அப்படியே பாய்ந்து போகணும். Wherever you see anybody who needs comfort, யாருக்கெல்லாம் ஒரு தேறுதல் ஆறுதல் தேவை நீங்க பார்க்கறீங்களோ let உணர்றீங்களோ, the healing balm flow. உள்ள இருந்து உங்களுக்குள்ள இருக்க அந்த சுகமளிக்கிற அந்த தைலம் பாய்ந்து The போகட்டும். healing balm flow. அந்த சுகமளிக்கிற தைலம் பாய்ந்து போகட்டும். You know, we made some video clips for you from Pastor Paulus. பாஸ்டர் பவுலோஸ் கிட்ட இருந்து சில வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு Because his life was such a tremendous challenge. வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சவால். How many of you have read his book? எத்தனை பேரோட புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்க? How many read his book? எத்தனை பேரோட புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? You don't know his book. அவரோட புத்தகம் தெரியாதா உங்களுக்கு? We decided his book must be a must literature for every school. எல்லா ஸ்கூலா நாங்க நடத்துற ஸ்கூல்லயும் அவருடைய புத்தகத்தை வந்து நம்ம ஒரு பாட புத்தகம் வைக்கணும் வச்சிருக்கோம். I don't know if we have it in German. ஜெர்மன் மொழியில இருக்கான்னு தெரியல. I think it was translated into German also. ஜெர்மன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன். We'll find out quickly. அத கண்டுபிடிங்க. If not, we'll quickly translate it. It's translated in German, huh? இப்படி இல்லனா நம்ம No? I think it is translated in German also. We can try to find it. நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி இல்லனா நம்ம மொழிபெயர்க்கலாம். We'll ask. Ella should have contact with the people who I think did it. Grimm, family Grimm, something like that. So, if not, we'll quickly do it. இப்படி இல்லனா நம்ம செஞ்சிருவோம். You know what was the most touching testimony for me? எனக்கு ரொம்ப இதயத்தை தொடுகிற ஒரு சாட்சி என்ன தெரியுமா? He went into a village. அவர் ஒரு கிராமத்துக்கு போனார். Like always to preach. பிரசங்கம் பண்றபடியா. The best thing that he had in his life, he wants to give to everybody, no? அவருக்கு இருந்த சிறந்ததை அவர் எல்லாருக்கும் வாழ்க்கையில கொடுக்கணும்னு நினைச்சார் இல்லையா? But you know, this village people got very angry. ஆனா அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. That was many years ago. அது பல வருஷத்துக்கு முன்னாடி. And they caught him. அவரை பிடிச்சிட்டாங்க. And they bound him to a neem tree. ஒரு வேப்ப மரத்துல கட்டி வச்சிட்டாங்க. Very big, very healthy neem tree. நல்ல ஆரோக்கியமான வேப்ப மரத்துல கட்டி வச்சிட்டாங்க. Even in the Western, many times in the Western literature, you can see neem. They tell it against worms and for skin disease and how many different things. மேற்கத்திய நாடுகள் இருக்க புத்தகங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம். அந்த வேப்ப மரத்தை குறித்து ரொம்ப நல்லா சொல்வாங்க. அது பூச்சிக்கு விரோதமானது. I never knew what is neem. அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமானது. எனக்கு இந்த வேப்ப மரம் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. Here we have the trees. இங்க நமக்கு நிறைய வேப்ப மரம் இருக்குது. So they bound him to this tree. அந்த வேப்ப மரத்துல அவரை கட்டி வச்சிட்டாங்க. And they wanted to kill him. அவரை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டாங்க. They wanted to take off his skin. அவருடைய தோலை உரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. Somehow God saved him. Somebody came and somehow he could escape. எப்படியோ ஆண்டவர் வந்து அவரை காப்பாத்தினார். யாரோ வந்து அவர் தப்பிச்சிட்டாரு. But you know, Pastor Paulus' heart, what he did? ஆனா அவருடைய இருதயம் பாருங்க, அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? He didn't hate them. அவரை வெறுக்கல அவர். He didn't say, okay, they hated me. சரி, அவர் நம்மள வெறுத்தாங்க அவங்க. Okay, let them die. எல்லாம் செத்து போகணும்னு நினைக்கல அவர். You know what he did? அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? The next day he went back to the same village. அடுத்த நாள் திருப்பி அதே கிராமத்துக்கு போனாருங்க. He went back to the same village. அதே கிராமத்துக்கு அவர் திரும்பி போனாரு. But you know what happened in a village? ஆனா அந்த கிராமத்துல என்ன தெரியுமா நடந்துச்சு? When they saw him coming, they ran to him. அவர் வரத பார்த்தோம் எல்லாம் ஓடி வந்தாங்களாம். And they said, sorry. எல்லாம் வந்து மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டாங்க. We know that your God is a powerful God. உங்களுடைய ஆண்டவர் வல்லமையா ஆண்டவர்ன்றது எங்களுக்கு தெரியும். They came to Jesus, you know why? இயேசு கிட்ட வந்துட்டாங்க. ஏன் தெரியுங்களா? That neem tree to which they had bound him, the tree dried up from the root. எந்த மரத்துல கட்டி வச்சாங்களோ அந்த மரம் அப்படியே வேரோட பட்டு போச்சு. So that tree was such an important holy tree for them. அந்த வேப்ப மரம்ன்றது ரொம்ப ஒரு பக்திக்குள்ள ரொம்ப பரிசுத்த மரமா வச்சிருந்தாங்க அவங்க. Beautiful God fearing Indian people. ரொம்ப தேவனுக்கு பயப்படுகிற, கடவுளுக்கு பயப்படுகிற இந்திய மக்கள். See, they understood you, God was not happy that we attacked this man. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆளை அடிச்சது வந்து ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்றது. And they asked forgiveness. அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. You know what my hubby just said now? என்னுடைய கணவர் இப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? Pastor Paulus' character. பாஸ்டர் பவுலோஸுடைய கேரக்டர் சுபாவம். If you beat him, he will say sorry to you. நீங்க அவர் அடிச்சீங்கன்னா அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாருன்னாரு. Sometimes சில நேரத்துல when he came to our meetings, எங்களுடைய கூட்டத்துக்கு அவர் வரும்போது we couldn't give him a room. அவருக்கு நம்ம ரூம் கூட தர முடியாம He was போயிடும். one of the preachers. அவர்தான் பிரசங்கில ஒருத்தரா இருப்பாரு. But because crowded place, not many இங்க rooms, நிறைய ரூம் இல்லாததுனால ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால we took him as a family member. அவர் நம்ம குடும்பமா எடுத்துக்கிட்டோம். We took him, okay, Pastor Paulus, he can manage. சரி, பாஸ்டர் பவுலோஸ் அவர் சமாளிச்சுப்பாரு. He never was offended. நம்ம ரூம் கொடுக்காம போயிருவோம். ஆனாலும் அவர் ஒரு நாள் மனமத்தப்பட்டது. Anywhere with anybody. யார் கூடயாவது அப்படி தங்கிப்பாரு அவரு. Anand says if we don't give him any room, he will not even open his mouth. He will sleep under the tree. அவர் சொல்லுவார், நம்ம ரூமே தராட்ட கூட அவர் வாயை திறக்க மாட்டார், மரத்துக்கு கீழே படுத்துப்பாருன்னாரு. Such a man. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். Never looking at his own. ஒரு நாள் தன் சுயத்தை பாராத ஒரு மனிதன். You could not offend him. அவரை நீ காயப்படுத்தவே முடியாது. That was his wife's big complaint. அதுதான் அவங்க மனைவியோட பெரிய ஒரு குற்றச்சாட்டு.
இருக்கிறார். He's too soft. அவர் ரொம்ப மென்மையானவரா He's இருக்கிறாரு. too soft. அவர் ரொம்ப மென்மையானவரா இருக்காருன்பாங்க. We know how much God loves him. எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிச்சார் நமக்கு தெரியும். We know how much God stands with him. எந்த அளவுக்கு தேவன் அவரோட கூட நின்றாருன்னு நமக்கு தெரியும். But also, ஆனா உங்களுக்கு தெரியுமா, there are things சில that can hurt so very deeply. ரொம்ப அதிகமா காயப்படுத்தக்கூடிய காரியங்களும் சில இருக்கு. And just today, இன்றைக்கு I want all of us to look deep into our hearts. நம்முடைய இருதயத்துல ஆழமா பார்க்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். Each and every one of us has given a life. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கை கொடுத்திருக்கிறோம். For what? எதுக்காக? Have you really thought very deeply what our life is for? நம்ம வாழ்க்கை எதுக்கு அப்படின்றத நீங்க ஆழமா யோசித்து பார்த்திருக்கீங்களா? You have to read Pastor Paulus' story. நீங்க பாஸ்டர் பவுலுஸோட வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்க்கணும். Actually, he decided, அவர் என்ன தீர்மானிச்சார் தெரியுங்களா? I will not marry some rich girl to get some dowry. நான் ஒரு வரதட்சணை வாங்குறதுக்காக ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன். I will not think about whatever I can get out of a marriage. நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தனை பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணேன். I will find an orphan girl and I will give her a nice good life. நான் ஒரு அநாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் தீர்மானம் பண்ணார். See, in that young age, அந்த வாலிப வயசுல he wanted to really serve and bless and give his life for suffering people. பாடுபடுகிற மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து அது அப்படியே அவங்களுக்காக வாழணும் அவர் தீர்மானம் பண்ணாரு. How many of the servants of God nowadays think twice whom to marry? எத்தனை தேவ ஊழியக்காரங்க இப்போ ஒரு 2 தடவை யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. When I marry somebody from this family, I get this and this and this. இந்த குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க. Both men and women. எல்லாம் ஆணும் சரி பெண்ணும் சரி. He dedicated his life அவர் தன்னுடைய வாழ்க்கையை to marry somebody who could not give him anything. அவருக்கு ஒன்றுமே தர முடியாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சார். His whole lifestyle was like that. அவருடைய முழு வாழ்க்கையுமே அப்படிதான் இருந்துச்சு. Never ever expecting what can you get out of somebody. யார்கிட்டயாவது என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். Actually, when I came to India the first time, நான் இந்தியாவுக்கு முதல் முறை நான் வந்தபோது from 1998 I'm coming. 1998 இருந்து நான் வரேன். 1998 I'm coming here. இந்தியாவுக்கு நான் வந்திருக்கேன். Such a long time. அவ்வளோ காலம் நான் வந்திருக்கிறேன். See, I used to ask people to translate the songs to me. எனக்காக பாடல்களை மொழிபெயர்க்கும்படி நான் மக்கள் கிட்ட கேட்பேன். What beautiful songs. எவ்வளோ அற்புதமான பாடல்கள். Deep dedication. ஆழமான அர்ப்பணத்தின் பாடல்கள். Deep life giving. வாழ்க்கையை அப்படியே ஜீவனை கொடுக்கிற பாடல்கள். Deep worship to Jesus. ஆழமா ஆண்டவரை ஆராதிக்கிற வாழ்க்கை. Admiring Jesus. இயேசுவை அப்படியே ரசிக்கிற பாடல்கள். Looking at heaven, பரலோகத்தை பார்த்து பாடுகிற பாடல்கள். saying, I will go the way that you have planned for me. நீங்க எனக்கு திட்டம் போட்டபடி நான் வாழ்க்கையில் நடப்பேன்ற பாடல்கள். Beautiful songs. ரொம்ப அழகான பாடல்கள். And I would compare to our Western songs. நான் எங்க மேற்கத்திய நாடுகள் இருக்க பாடலோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பேன். And I would say, now I understand. நான் அப்ப நினைச்சேன், இப்போ எனக்கு புரியுது. Why Christians here are so different. ஏன் இங்க இருக்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. You can walk on the streets. நீங்க தெருக்கள் நடக்கும்போது பார்க்கலாம். And you can see the different faces. அவங்களுக்கு முக வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். The painful, sorrowful faces. அந்த துக்கமான ஒரு வேதனை நிறைந்த முகங்கள். Oh, you can see smiling faces. ஒரு சிரிக்கிற முகங்களை நீங்க பார்க்கலாம். In that time there was such a big difference. அந்த காலத்துல அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. With all the pain, with all the sorrows. எல்லா துக்கம் எல்லா வேதனையோடு கூட. But there was such a deep trust in Jesus. ஆனா இயேசுவின் மேல ஆழமா ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்க. But then அதுக்கப்புறம் the internet came. இன்டர்நெட் வந்துச்சு. All the modern teachings came. எல்லா நவீன கால உபதேசங்கள் வந்துச்சு. All the pride teachings. எல்லா பெருமை கொடுக்கிற உபதேசங்கள் வந்துச்சு. Even the money teachings. எல்லா பணம்னு சொல்ற உபதேசங்கள் வந்துச்சு. Somebody just asked. ஒருத்தர் இப்படி என்கிட்ட கேட்டாங்க. There is a possibility, like I don't know exactly how it is, some school of like prosperity school, finance school. பொருளாதாரத்தை குறித்து செழிப்பு குறித்தான பள்ளி. Extremely important. அது ரொம்ப முக்கியம். We need to know God's finance. நம்ம ஆண்டவர் சொல்லுகிற பொருளாதாரத்தை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும். We need to know God's plan for finances. பொருளாதாரத்தை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் போட்டிருக்காருன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். We have to be the Josephs, no? நாம தான யோசேப்புகளா இருக்கணும். We have to be the ones giving to the nations. நாம தான தேசங்களுக்கு வாரி கொடுக்கணும். Lending to many
many nations? பல தேசங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும். Directly Genesis 12, no? ஆதியாகமம் 12ல சொல்லி From the இருக்குது. very beginning. ஆரம்பத்துல இருந்தே. Deuteronomy 28 again. உபாகம் 28ல நீங்க திரும்பி பார்க்கலாம். We are blessed for the blessing for all the nations. எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தான் நம்ம We ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். never need to borrow. We always have to give. ஒரு நாள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் எப்போதும் நம்ம So கொடுக்கறது தான். it's very, very important. அதனால அது ரொம்ப 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 முக்கியம். But you know, when we hear a whole only on that one subject, ஆனா வெறும் அந்த பாடத்தை மட்டுமே படிக்கிறதுன்றது like we get scared. அது கொஞ்சம் பயமா இருக்குது இல்லையா? We get scared. அதுக்கு பயமா இருக்குது. Any subject you study, நீங்க எந்த பாடத்தை படிச்சாலும் take two opposite subjects and study them at the same time. ஒரே நேரத்துல ரெண்டு வித்தியாசமான எதிர்மாறான பாடங்களை எடுத்து படிங்க. Study at the same time authority of a believer and also martyrdom. ஒரே நேரத்துல நீங்க விசுவாசின் அதிகாரத்தை குறிச்சும் படிங்க, அதே நேரத்துல அந்த ரத்த சாட்சிகளா இருப்பதை குறிச்சும் படிங்க. Come, let's see Philippians chapter 4. பிலிப்பியர் 4 எடுக்கலாம் வாங்க. You remember, we always love to claim that scripture. I can do all things through Christ who strengthens அந்த me. வசனத்தை நம்ம ரொம்ப உரிமை பாராட்டுவோம் இல்லையா? நம்ம பலப்படுத்த கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. But do you remember the scriptures around? ஆனா அது மேலே கீழே இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா? Verse 10. 10 பாருங்க. Chapter 4 verse 10. But I rejoiced in the Lord greatly that now at last your care for me has flourished again. Though you surely did care, but you lacked opportunity. Oh. Not that I speak in regard to need, for I have learned in whatever state I am to be content. Pastor Paulus is a tremendous example of பாஸ்டர் that. பவுலோஸ் இதுக்கு ஒரு பயங்கர சாட்சியா இருக்கிறாரு. I have learned in whatever state I am to be content. நான் எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில நான் ரொம்ப மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். Verse 11, 4:11. No? Then I know how to be abased. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Even we sometimes helped him to know that, you know. சில நேரத்துல கூட நாம அதை அவருக்கு அவர் அப்படி இருக்கிறதுக்கு கொடுத்து காண்பிச்சிருக்கிறோம். Pastor Paulus, Pastor praise Paulus. God, you came. Can you adjust with somebody in here somehow? நாங்க அவர்கிட்ட காமிச்சு அவரு எங்கிட்ட காமிச்சிருக்காரு இல்லையா? நாங்க பாஸ்டர் உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா கேட்டா அவர் ஒத்துட்டு இருந்திருக்காரு. How many preachers would be extremely offended nowadays? இந்த காலத்துல எத்தனை ஊழியக்காரங்க உடனே கோச்சுக்கிறாங்க. We had somebody supposed to be a big preacher. ஒரு பெரிய பிரசங்கின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு தெரியும். Praise God, he closed many doors for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நிறைய வாசலை மூடிட்டாரு. The guy was so offended that we didn't immediately greet him and recognize him and pick him up and whatever. அதாவது உடனே நாங்க அவரை கூப்பிடல, அவரை பெரிய மதிக்கல, அவரை பெருசா காட்டலன்ட்டு ரொம்ப கோச்சுக்கிட்டாரு என்கிட்ட. Anan is a prophet. அண்ணா ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? So before he comes to the pulpit, he just wants to be in the presence of அதனால God. அவர் புல்பிட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரே தேவனுடைய பிரசன்னத்துல இருந்துட்டு வருவார் அப்படி. But one of these big modern preachers was so offended that he was not picked up from the station. அதனால அண்ணா என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஊழிய பிரசங்கி ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. You think it's the character of Jesus? அது இயேசுனுடைய சுபாவமா? God closed doors. ஆண்டவர் வாசலையே மூடிட்டாரு. Many doors for him. பல வாசல் மூடப்பட்டுருச்சு அவருக்கு. Pastor Paulus? Pastor Paulus, you can adjust. Pastor Paulus, நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. See, we did it happily, lovingly. We can take him into the family. ஏன் நாங்க அப்படி செஞ்சோம்னா அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படி நினைச்சதனால தான் நாங்க அப்படி உரிமை Pastor எடுத்துட்டோம். Paulus always is a joy. He's always a blessing. அவர் எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் தான், எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் தான். Some people, if we invite them, difficult how to. சிலர் யோசித்தா ஐயோ அவரை கூப்பிட்டா எப்படி அவரை நம்ம சமாளிக்கிறது நம்ம யோசிக்க வேண்டியது. Pastor Paulus, how many times, Pastor, please come and spend some time with us. Please come, just be here, fast, pray, whatever, eat, whatever you want. Just be here, rest, relax. நாங்க சொல்லுவோம் பாஸ்டர் வாங்க வந்து எங்களோட நேரம் செலவிடுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவரை கூப்பிடுவோம். ஜெபம் பண்ணுங்க எங்களோட. Beautiful character. ரொம்ப அற்புதமான சுபாவம். Apostle Paul character. அப்போஸ்தலன் பவுலினுடைய ஒரு சுபாவம். See, while I'm talking, we need to check our own attitude. நான் பேசும்போதே நம்மளுடைய மனபாவம் எப்படி இருக்குன்றதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. Some people come. சிலர் வருவாங்க. The worker is worthy of his wages. Give me minimum this much I need. வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கு, அதனால எனக்கு இந்த அளவுக்கு நீங்க கொடுக்க வேண்டியிருக்குன்னு கேட்பாங்க. Yes, the worker is worthy of his wages. ஆமா, வேலையால் கூலிக்கு பாத்திரம் தான். But would you want to force people to do it? உங்க மக்களை கட்டாயப்படுத்தி நீங்க வாங்கணுமா?
Or would you prefer to say, Lord, you know I have this and this and this need. Okay, Lord, I serve you. You take care of my need. இல்ல ஆண்டவரே, நான் இது என் தேவை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஊழியம் செய்றேன். நீங்க தேவைகளை பார்த்துக்கோங்க நீங்க Can சொல்லணும். I tell you? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? Sometimes the people where you go to minister are not listening to God. சில நேரத்துல நீங்க ஊழியத்துக்கு போறீங்க பாருங்க, அவங்க தேவனுடைய சத்தம் கேட்கறது இல்ல. So sometimes they might not give you what you need. அதனால உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அவங்க கொடுக்காம கூட போயிருவாங்க. You find out, நீ கண்டுபிடிச்சீங்க. that's their connection with God. அதுதான் ஆண்டவரோடு இருக்க அவங்களுக்கு தொடர்பா. God would have tried to tell them. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணிருப்பாரு. I don't know if they didn't want to hear. அவங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்க கூடாதுன்னு நினைச்சாங்க. Really they didn't hear. இல்ல உண்மையாகவே அவங்க சத்தத்தை கேட்கலையா? Okay, no problem, Lord. சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்ல ஆண்டவரே. I bless them. நான் அவங்கள ஆசீர்வதிச்சிட்டேன். Help them to hear you better. ஆண்டவரே, இன்னும் அவங்க நல்லா உங்க சத்தத்தை Help them கேட்கட்டும். to be more obedient to you. உங்களுக்கு இன்னும் அதிகமா கீழ்ப்படிட்டு நீங்க I ஜெபம் don't பண்ணுங்க. worry. ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன். I don't worry. நான் கவலைப்பட I மாட்டேன். can do all things through Christ who strengthens என்னை me. பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் சேர்க்க பலன் உண்டு. And you know God will take care of you. ஆண்டவர் உங்களை பராமரிப்பாருங்க. Suddenly somebody who has nothing to do with that meeting will give you more than அந்த what you needed. கூட்டத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஆள் உங்க தேவைகளை சந்திச்சிருவார். And you know how you will rejoice? நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? Because you see that God connected, God cared for you. ஏன்னா ஆண்டவர் உங்க மேல கரிசனையா இருக்காருன்றத பார்த்து உங்க உள்ள குதூகலிக்கும். You don't need to depend upon people. நீங்க மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சார வேண்டிய Pastor அவசியம் Paulus கிடையாது. is such a man. பாஸ்டர் பவுலோஸ் அப்படிப்பட்ட ஆளா இருந்தாரு. God will tell him where to go. ஆண்டவரே சொல்லுவார் நீ எங்க போணும். He doesn't even know why. அவருக்கே தெரியாது ஏன். Nobody invites him. யாரும் அவரை கூப்பிடாட்டி கூட. There was a time he told me, சில நேரத்துல அவர் என்கிட்ட சொன்னாரு, Anni. He calls me Anni. என்னையும் அண்ணின்னு பாரு அவர். You know, I feel I have to go to Peru. Don't you know anybody there? I don't know anybody in அவர் that place. கேட்டார், பெருவுக்கு போணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய பாரமா இருக்கு, உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். I said I can try, but I really don't know anybody. நான் சொன்னேன், நான் முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு உண்மையா பெருவுல யாரையும் தெரியாது அப்படின்னு. So nothing. I couldn't get any good connections. அதனால அவருக்கு நல்ல தொடர்புகளை என்னால ஏற்படுத்தி கொடுக்க முடியல. One day we hear he went to Peru. ஒரு நாள் கேள்விப்பட்டு அவர் பெருக்கு போயிட்டாரு. He found one person that speaks Spanish. ஒரு ஸ்பானிஷ் மொழி பேசுற ஆளை கண்டுபிடிச்சாரு. And God put him into a radio station there. ஆண்டவர் அவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வச்சார். We don't know what happened there. அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. But I know Spanish speaking. Many Spanish speaking people are hugging him in heaven now. ஆனா பரலோகத்துல நிச்சயமா நிறைய ஸ்பானிஷ் மொழி பேசுற மக்கள் அவர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. He didn't wait for a big invitation. பெரிய ஒரு அழைப்புதலுக்குலாம் காத்திருக்கல. He didn't wait for some super door. ஏதோ பெரிய ஒரு வாசல் திறக்கணும்னு அவர் காத்திருக்கல. He found one person that could translate. அவருக்கு மொழிபெயர்க்கிற ஒரு ஆளை கண்டுபிடிச்சார். And he obeyed what God put into his heart. ஆண்டவரோட இதயத்துல என்ன கொடுத்தாரோ அந்த வார்த்தைக்கு அவர் To கீழ்ப்படிஞ்சார். obey is better than sacrifice. ஆமென். கீழ்ப்படிதல் தாங்க பலியிடுதல் பார்த்திலும் உத்தமம். People with such a heart. அப்படிப்பட்ட இதயத்தோட இருக்கிற மக்கள். Is the modern teaching producing such kind of people? இப்படிப்பட்ட மக்கள் இந்த நவீன உபதேசம் உள்ள அந்த காலம் உருவாக்கி கொண்டிருக்கிறதா? Are we such kind of people? இல்ல நாம அப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோமா? Will we do what God tells us to do? ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்றதை நம்ம செய்வோமா? Without looking at our benefit? நம்மளுடைய லாபத்தை பார்க்காம நம்ம அதை செய்வோமா? Just ask the Holy Spirit to test your heart. ஆண்டவர் உங்க இருதயத்தை சோதிக்கும்படி நீங்க ஆண்டவர்கிட்ட See, கேளுங்க. we might think, yes, I am. நாம நினைக்கலாம், ஆமா நான் அப்படித்தான். We are very good in convincing ourselves. நம்மையே No? நம்மள ஒத்துக்க வைக்கிறதுல நம்ம ரொம்ப கில்லாடிகளா இருக்கிறோம். We have these saints on the pillars in the desert. வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா தூண்ல செயின்ஸ் In the Middle Ages, some people know they wanted to live very holy. அந்த மக்கள் ரொம்ப பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவங்க. And they found out when we have any contact with people, we get angry and we are not holy. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஐயோ மக்களோட வாழ்ந்தா நம்மளால கோவம் வந்துருது, நம்மளால பரிசுத்தமா வாழ முடியல. So okay, better let's not have any contact with people. அதனால மக்களோட தொடர்பே வேண்டாம். So we will sit up there on a pillar and வனாந்தரத்துல போய் ஒரு தூணை வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துக்கலாம், only தியானத்துல have போயிடலாம். contact with God. ஆண்டவரோட மட்டும் தொடர்பு வச்சுக்கலாம்ன்ற மக்கள் இருக்கு. அப்படி வாழ முடியுமா? So I don't know, we can be very much cheated by ourselves. அந்த மாதிரி நம்மனாலே நம்ம ஏமாத்திக்கலாம். ஏமாந்தி ஒரு வாழ்ந்து. The Holy Spirit knows our heart. ஆனா ஆவியானவருக்கு தான் நம்மளுடைய இருதயம் தெரியும். King David says, Lord, test my heart. தாவீது சொல்றார், இதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. See if there's any way of idol worship in me. உங்களை வேதனைப்படுத்துகிற வழி உண்டோ என்று ஆராய்ந்து பாரு. ஏதாவது விக்கிரக ஆராதனை இருதயத்துல இருக்கான்றதை ஆராய்ந்து பாரு. Or any ungodly way in me. இல்ல ஏதாவது தேவனுக்கு விரோதமான ஒரு வழிகள் என்னோட வாழ்க்கையில் இருக்கா? See if there's any way that doesn't please you in me. உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் இடத்துல இருக்கான்னு ஆராய்ந்து பாருங்கன்னு கேக்குறான். Are we these kind of people?
like the Apostle Paul, அப்போஸ்தலர் பவுலை போல மக்களா நம்ம இருக்கிறோமா? Pastor Paulus, Apostle Paul. அப்போஸ்தலர் பவுல், பாஸ்டர் பவுலோஸ், He said, "Not that I speak in regard to need, for I have learned in whatever state I am to be content." அவர் எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தியா இருக்கும், பட்டினியா இருக்கும், பரிபூரணப்படும், குறைப்படும் நான் போதிக்கப்பட்டேன். I know how to be abased and I know how to abound. எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். I know how to be abased. எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Might mean to be pushed down by people, no? அப்படின்னா மக்களால கீழே தள்ளப்படுறது இல்லையா? And I know how to abound. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Everywhere. எல்லா இடத்திலும். And in all things. எல்லாவற்றிலும். I have learned. நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். Both to be full and to be hungry. பரிபூர்ணமடையும் போதிக்கப்பட்டேன், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். Both to abound and to suffer need. திருப்தியா இருக்கும், பட்டினியா இருக்கும். See, I know how to be abased and I know how to abound. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Everywhere and in all things I have learned both to be full and to be hungry, both to abound and to suffer need. எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தியா இருக்கும், பட்டினியா இருக்கும், பரிபூர்ணமடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். Paul says I have learned. பவுல் சொல்றார் நான் போதிக்கப்பட்டேன். I like it. எனக்கு அது பிடிக்குது. See, we need to keep ourselves in that state of learning. நம்ம போதிக்கிறதுக்கு நம்ம அந்த நிலையில விட்டு கொடுக்கணும் நம்ம எப்போதும். I don't ever want to come into a position where I say, "Oh, this is too low for me." இது எனக்கு ரொம்ப குறைவு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் வரவே கூடாது. I have learned both to be full and to be hungry, both to abound and to suffer need. நான் பட்டினியா இருக்கும், திருப்தியா இருக்கும், பரிபூர்ணமடையும், குறைபடும் போதிக்கப்பட்டேன். I have learned. நான் போதிக்கப்பட்டேன். Apostle Paulus decided to learn it. அப்போஸ்தலன் பவுல் தன் போதிக்கப்பட அவன் தீர்மானிச்சான். You have to read his book. அவருடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கணும். God spoke to him to go to Rameshwaram. ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலோஸை ராமேஸ்வரத்துக்கு போகும்படி சொன்னார். The way he went, the way God gave exactly the money he needed, you have to hear the testimony. நீங்க அந்த சாட்சியை கண்டிப்பா கேட்கணும். அவருக்கு தேவையான பணம் எப்படி கிடைச்சிச்சு எல்லாம் ஆண்டவர் நடத்தினார். Very, very tremendous. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். Wife's pregnancy. அவங்களுடைய மனைவி கர்ப்பமா இருந்தபோது no food. சாப்பாடு இல்ல. Very hostile. ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. People didn't want to receive him in that time. மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அந்த நேரத்துல ஆயத்தமா இல்ல. But how God honored him just because of his love and his endurance. அவருடைய அன்பு, அவருடைய பொறுமையினால் ஆண்டவர் எப்படி அவரை கனப்படுத்தினார்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். He has learned. அவர் போதிக்கப்பட்டார். He decided to learn. அவர் போதிக்க தனக்கு தீர்மானம் எடுத்தார். Many times பல நேரங்கள்ல the first generation goes through many difficult இந்த things. முதல் சந்ததி பாருங்க அது மாதிரி பயங்கர கடினமான சூழல்களே கடந்து போறாங்க. You know, we always warn all of our people. நாங்க எப்போது எங்களோட மக்களுக்கு நாங்க எச்சரிக்கை How many times we told Alex Sudha? எத்தனையோ முறை நாங்க அலெக்ஸ் சுதாக்கு சொல்றோம். Don't allow your children to grow up on the stage that you have reached. உங்க பிள்ளைகள் இப்ப நீங்க இருக்கிற பாருங்க அந்த மாதிரி ஒரு சௌகரியத்துல அப்படி வளர்ற மாதிரி அப்படி வைக்காதீங்க. You know, when we go to meetings, நம்ம கூட்டத்துக்கு போகும்போது கூட now the last few times we went by flight. நாங்க சில நேரம் கடந்த முறை நாங்க ஃளைட்ல போனோம். Every time Anand says, "In this age you are coming by flight." ஒவ்வொரு முறை அண்ணா சொல்வாங்க இந்த வயசுலயே நீங்க ஃளைட்ல வர்றீங்க. I started walking on foot. நான் நடந்து போன ஆரம்பிச்சேன் ஊழியத்துக்கு. Then bicycle, then town bus. அதுக்கு அப்புறம் சைக்கிள்ல போனேன், அப்புறம் டவுன் பஸ்ல போனேன். Then unreserved. அதுக்கு அப்புறம் அன்ரிசர்வ்ட்ல போனேன். Then finally I had a seat in the train. அதுக்கு அப்புறம் தான் ட்ரெயின்ல ஒரு சீட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. How long it took until I took AC train. நான் ஏசி ட்ரெயின் எடுக்கிறதுக்கே ரொம்ப காலம் எடுத்துச்சு. So we always have to remember how to go through these steps. இந்த பாதைகள் வழியா போறதை நம்ம மறக்க கூடாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Paul says, I have learned. பவுல் சொல்றார் நான் போதிக்கப்பட்டேன். This is what makes a man of God. இதுதான் ஒரு ஊழியக்காரனை உருவாக்குதுங்க. You can decide to learn. நீங்க தீர்மானம் எடுக்கலாம். நான் ஆண்டவரே நான் கத்துக்கணும்ன்ற தீர்மானத்தை நீங்க எடுக்கலாம். Many times I decided to walk to school. பல நேரத்துல நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு நடக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுப்பேன். I was not even born again yet. அந்த காலத்துல நான் ரட்சிக்க கூட படல. Somehow I wanted to train myself. எப்படியோ நான் எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் நானே தீர்மானம் பண்ணேன். Then later I went by bicycle. அதுக்கு அப்புறம் சைக்கிள்ல போனேன். I had a car. I could have gone comfortably by car. நான் கார் இருந்துச்சு, கார்ல கூட சௌகரியமா போயிருந்திருக்கலாம். I wanted to train myself. ஆனா என்னையே நான் பயிற்சி கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். Now I understand all of these things were for ministry. இப்போ எனக்கு புரியுதுங்க இது எல்லாமே ஊழியத்துக்காக நடந்திருக்குன்னு. I didn't even know it in that time. எனக்கு அந்த காலத்துல தெரிய கூட இல்ல. My parents, என்னுடைய பெற்றோர்கள்,
My mother likes a nice lifestyle. என்னுடைய அம்மா வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. So sometimes they would go to these sophisticated hotels. அதனால சில நேரத்துல ரொம்ப நல்ல ஹோட்டலுக்கு போவாங்க அவங்க. I couldn't bear it. என்னால உட்காரவே முடியாது பாருங்க. One time they took me in the mountains. ஒரு முறை ஒரு மலை பகுதிக்கு கொண்டு போனாங்க. எனக்கு போனாங்க. To some, I don't know, some hotel there. அங்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. Beautiful place. ரொம்ப அழகான இடம். But it was expensive. ஆனா ரொம்ப காசு அதுக்கு. Already I was in the ministry. நான் ஏற்கனவே ஊழியத்துக்கு வந்துட்டப்ப 35, 40 maybe. அப்ப 35 வயசு 40 வயசு கூட இருக்கலாம். And so they booked a separate room for me. எனக்கு வந்து தனியா ஒரு ரூம் போட்டாங்க. They wanted to take me to that place. ஏன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போணும் விரும்புனாங்க. I said what a waste of money. நான் சொன்னேன் ஏன் பணத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? I refused to have the separate room. எனக்கு தனியா ரூம் வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டேன். So somehow I slept some separate mattress or something. அங்க தனியா ஒரு பெட் போட்டு அப்படி தனியா அவங்க ரூம்லயே படுத்துக்கிட்டேன். Not a bed, just a mattress on the floor. கீழ தரையில ஒரு பாய் மாதிரி. Just in a corner in their room. அவங்க ரூம்லயே ஒரு மூலையில ஒரு பாய் போட்டு படுத்துக்கிட்டேன். Because I said how can I bear? எப்படி அதை எடுத்துக்கிறது? See how many people can eat from that? எத்தனையோ பேர் அந்த காசுல சாப்பிடலாமே எனக்கு தோணுச்சு. Waste of money, that extra room. அவ்ளோ எக்ஸ்ட்ரா ரூம் போட்டு பணத்தை ஏன் வீண் பண்ணணும்? I don't know, I was like that. நான் அப்படிதான் இருந்தேங்க, ஏன் தெரியல. Of course we can also enjoy. நம்ம நிச்சயமா அனுபவிக்கலாம், அப்படி நம்ம அனுபவிக்கலாம். God gives us richly all things to enjoy. ஆண்டவர் தான் நம்மள அனுபவிக்க சகல விதத்தையும் சம்பூர்ணமா கொடுக்கிறார். But I would not enjoy that room. ஆனா அந்த ரூம் நிச்சயமா நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். There are things that I will enjoy. எனக்கு பிடிக்கிற மாதிரி காரியங்களும் இருக்குதாங்க. We paid money to go and that cable car up on the mountain. அந்த மலையில போற கேபிள் காருக்கு நாங்க போன பணம் செலவு பண்ணி. We enjoyed that. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா அனுபவிச்சேன். We saw God's glory, God's beauty. ஆண்டவருடைய அழகை பார்த்தேன், அந்த மகிமையை பார்த்தேன். Enjoyed the mountains. அந்த மலைகளை பார்த்தேன். That's okay. அது ஓகே. But see, we need to know நமக்கு தெரியணுங்க all things. எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். Have that heart for even being abased. நீங்க தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு வேணும். Don't demand. எப்பயும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. Never demand. ரொம்ப நீங்க அப்படியே வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. Think of how people are living their lives. மக்கள் எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்கன்றத பாருங்க. Learn all things. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருங்க. Learn to be abased, learn to abound. நீங்க தாழ்ந்திருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் உங்களுக்கு தெரியணும். And then he says, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றார். We need such people again. ஆமென். அப்படிப்பட்ட மக்கள் நமக்கு மீண்டும் தேவை. Anand's main cry. இப்ப அனனுடைய ரொம்ப பெரிய கதறல் என்ன தெரியுமா? Where will we find a man of God with such a character? இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஊழியக்காரர் நம்ம எங்க பார்க்கிறது? Years and years it takes. பல வருஷம் எடுக்குதுங்க to form such a character. அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை உருவாக்குவதற்கு. But you can take that decision. ஆனா இன்றைக்கு நீங்க அந்த தீர்மானத்தை எடுக்கலாம். You can take that decision to forgive. நீங்க மன்னிக்க தீர்மானம் எடுக்கலாம். You can take that decision not to expect to be treated high. என்ன பயங்கரமா நடத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை நீங்க தடுத்து நிறுத்தலாம். You can take that decision not to demand riches. நான் பெரிய ஐஸ்வர்யமான பணக்காரனா இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்க்கறீங்க, அந்த எதிர்பார்ப்பை நீங்க வேணாம்னு நிறுத்திக்கலாம். You can take the decision to be willing to hug a leper. ஒரு குஷ்டரோகியை போய் கட்டி அணைக்கிறதுக்கு கூட நீங்க தீர்மானம் எடுக்கலாம். You can take the decision to be willing to be with the poorest. ஒரு ஏழை மக்களோடு கூட இருக்கும்படியான ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கலாம். If God will do it, I don't know. ஆண்டவர் செய்தால் நமக்கு தெரியாது. But your heart decision ஆனா உங்களுடைய இதயத்துல ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கலாம். is the thing that he needs. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு. He gives us richly all things to enjoy. நம்ம சகலவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க அவர் நமக்கு கொடுக்கிறார். He is a loving father. அவர் ரொம்ப அன்பான தகப்பனார். He wants us to enjoy. அவர் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. But many times ஆனா பல நேரத்துல we take that enjoyment only for the worldly things. இந்த உலக பிரகாரமான காரியத்தை தான் அனுபவமா நம்ம அனுபவிக்கிறது நம்ம நினைக்கிறோம். Better car. நல்ல கார் இருக்கணும். Nicer house. நல்ல அழகான வீடு இருக்கணும். Greater riches. நல்ல பணம் இருக்கணும். How beautifully Joyce Meyer always says. Joyce Meyer எப்பவும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. People pray for a big house. மக்கள் பெரிய வீட்டுக்காக ஜெபம் பண்றாங்க. And they get a big house. ஆனா பெரிய வீடு வந்த உடனே and then they complain how much they have to clean the house. அதுக்கு அப்புறம் இந்த வீட்டை எவ்வளவு பெரிய வீட்டை சுத்தம் பண்ணணுமேன்னு முறுமுறுக்குறாங்க. So why not you ask? அதனால நீ ஏன் கேட்க கூடாது? To enjoy the things that God's heart enjoys. ஆண்டவருடைய இருதயம் எதை அனுபவிக்குமோ அதை அனுபவிக்கும்படி சந்தோஷமா அனுபவிக்கும்படி நீ ஏன் கேட்க கூடாது? What are the things that God's heart enjoys? ஆண்டவருடைய இருதயம் எதை குறிச்சு தெரியுமா சந்தோஷப்படும்? Souls. ஆத்துமாக்கள். Souls. ஆத்துமாக்கள். Comforting those who cry. அழுகிறவங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு விஷயம். Taking God's heart into our heart. தேவனுடைய இருதயத்தை நம்ம இருதயத்துல எடுத்துக்கிற ஒரு காரியம். Anytime being willing to forgive. ஆமென். எந்த நேரத்திலும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறது. Anytime being willing to run for his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக எந்த நேரத்திலும் ஓட ஆயத்தமா இருக்கிறது. Anytime being willing to forgive
forget anything, leave anything for his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக எந்த நேரத்திலும் எதையும் மறந்துடலாம், எதையும் விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். What he tells you, உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரோ, did you do it? அதை நீங்க செய்தீங்களா? Or did you find any excuses? இல்ல அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்றீங்களா? Pastor Paulus' experiences. பாஸ்டர் பவுலுஸினுடைய அனுபவங்கள். You know, one day Jesus told him, you suffered so much. ஒரு நாள் இயேசு சொன்னாரா, நீ எனக்காக அதிகமா பாடுபட்டிருக்கிற. Now I want to reward you. நான் உனக்கு பலன் கொடுக்க விரும்புறேன், உனக்கு கனப்படுத்த விரும்புறேன். You asked me so many times that you want to see me. நீ பல நேரம் நீ கேட்டிருக்க நீ என்ன பார்க்கணும்னு சொல்லி. Because you suffered so much for நீ me, எனக்காக ரொம்ப அதிகமா பாடுபட்டதனால I will appear to you. நான் உனக்கு தரிசனமாக போறேன்னு On சொன்னார். that day, at that time. அந்த நேரத்துல அந்த நொடியில. And you know it happened? உங்களுக்கு தெரியுமா அது நடந்துச்சு? Jesus appeared to him. இயேசு அவருக்கு தரிசனமானார். It's a very, very special life. அது ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கை. See, the gospel is a very big thing. சுவிசேஷம் என்பது ஒரு பெரிய விஷயம். God wants our prosperity. ஆண்டவர் நம்ம செழிப்ப விரும்புறாருங்க. But just like the apostle Paul, ஆனா அப்போஸ்தலன் பவுலை போல both things if we learn, நம்ம ரெண்டையுமே கத்துக்கிட்டோம்னா God is so happy. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. He is a father. அவர் ஒரு தகப்பன். As a father, தகப்பனை போல when you have a very spoiled, naughty child, உங்களுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப சேட்டை பண்ற ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருந்து வச்சுக்கோங்க. how much can you trust that child? எந்த அளவுக்கு ஒரு ஒண்ணும் இது அப்படி திரியற ஒரு பிள்ளை எப்படி நீங்க How நம்புவீங்க? much can you love that child? எந்த அளவுக்கு நீங்க நேசிப்பீங்க அத? Okay, child. சரி பிள்ளை, Okay, you go to that big university. அந்த பெரிய யூனிவர்சிட்டிக்கு போ. Okay, I will pay for you. உனக்காக படிக்கிறதுக்கு நான் செலவு பண்றேன். Okay, money is there. சரி பணம் இருக்குது. I know you want my money. எனக்கு தெரியும் உனக்கு பணம் தேவை. You wanted to go to that university. You didn't even ask what is my desire for you. என்னுடைய ஆசை என்னன்னு கூட உனக்கு தெரியல. சரி நீ யுனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற, சரி போ. See, sometimes it would be like that. சில நேரத்துல அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிடறாரு. Even with God. ஆண்டவர்கிட்டயே அப்படிதானே. God loves the world so much ஆண்டவர் இந்த உலகத்தை அதிகமா நேசிக்கிறாரு. that many times he uses people knowing their character is not right. அவருடைய சுபாவம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட ஆண்டவர் பல நேரத்துல பயன்படுத்திடுறாரு மக்களை. He warns and warns and warns. அவர் எச்சரிக்கிறாரு. But he still uses them. ஆனாலும் அவங்கள பயன்படுத்துறாரு. Because he wants people to go to heaven, not to hell. ஏன்னா மக்கள் பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போக கூடாதுன்றது அவருடைய இருதயத்தின் ஆசை. But you know the joy in the heart of God? ஆனா ஆண்டோட இருதயத்துல இருக்க சந்தோஷம் என்ன தெரியுங்களா? When there's somebody ஒருவர் like the apostle Paul, இந்த அப்போஸ்தலன் பவுலை போல, who says I have learned நான் போதிக்கப்பட்டேன் to சொல்றவரா, be abased or to abound. தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். I can do all things through Christ who strengthens என்னை me. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுகிற அப்போஸ்தலன் பவுலை You போல. know what my hubby says? என்னுடைய கணவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? He is the one my heart was most bubbling about. My heart was so much joyful about him, so much bubbling about him always. அவர் சொன்னார், நான் அவர் நினைக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் நினைக்கும் போதெல்லாம் என் உள்ள அப்படியே குதூகலம் பண்ணும், அப்படியே பொங்கி பொங்கி வரும் அப்படின்னு சொன்னார். And Pastor Paul is always clinging to my hubby. பாஸ்டர் பவுலோஸ் எப்போதும் என்னுடைய கணவரோட கூட ஒட்டி பாருங்க, Clinging. அப்படியே ஒட்டி கொள்வார். You know what I said? நான் என்ன தெரியுமா சொன்னேன்? Deep calls unto deep. ஆழத்தை கூப்பிடுது. Both of them have that very deep relationship. ரெண்டு பேருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு ஆண்டவரோடு இருந்துச்சு. That deep love, that desire to obey God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்ன்ற அந்த ஆழமான அந்த ஆசை, அந்த ஏக்கம் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். None of them has this I must shine, I must have a big ministry. ரெண்டு பேருக்குமே எனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கணும், நான் பிரகாசிக்கணும்ன்ற ஒரு ஆசை இல்ல. Both of them have that desire. ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசை, Jesus. இயேசுவே, Jesus must be happy with me. இயேசு சந்தோஷமா இருக்கணும் என்கிட்ட. I must obey Jesus. நான் இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். That's why that bubbling joy in his heart. உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே இருதயத்துல பொங்கி 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 அந்த சந்தோஷம். I know that's the heart of Jesus. எனக்கு தெரியாது இயேசுனுடைய இருதயம். For Pastor Paulus. பாஸ்டர் பவுலோஸ்க்கு. With all his pains. அவருடைய எல்லா வேதனையின் With மத்தியில. all the people that hurt him. அவரை காயப்படுத்தின எல்லா மக்களின் மத்தியில. He kept his heart. அவருடைய இருதயத்தை அவர் காத்து கொண்டார். He made sure that he will not hurt people. மக்களை காயப்படுத்த கூடாதுன்றதுல தீர்மானமா இருந்தார். Wow. வாவ். What a blessing. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். May his memory be a blessing.
அவருடைய நினைவுகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். I said we want to celebrate his life நான் today. சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும். You know what is the greatest joy we can bring to him? நம்ம அவர் கொண்டு வரக்கூடிய மகா பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? The things that makes the heart of God happy. தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம்தான். The greatest joy we can bring to the family that's grieving. இந்த ஒரு துக்கத்துல இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, that we take on our heart நம்மளுடைய இருதயத்துல நம்ம எடுத்துக்கொண்டு this character, this burden, this heart of God that Pastor Paulus displayed. பாஸ்டர் பவுலோ சுமந்து கொண்டு போன அந்த சுபாவம், அந்த இதயம், தேவனுடைய அந்த பாரம், அதை நம்ம எடுத்துக்கொள்றதுதான். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit. Rory beri karabruho shon terevele shukabara. Just dedicate yourself. உங்களையே நீங்க அர்ப்பணிங்க. Deeper, deeper, deeper. ஆழமா ஆழமா ஆழமா. All new. எல்லாம் See, all anew, dedicate எல்லாம் yourself. புதுசா ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வாங்க. See, yesterday when we see the chat, so many people were asking, pray for a job, pray for a job. நேற்று நாங்க சேட்டை பார்க்கும்போது நிறைய பேர் வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதியிருந்தாங்க. See, it hurts me. அது எனக்கு ரொம்ப மனசு You கஷ்டமா know what it இருக்குது. shows me? அது எனக்கு என்ன தெரியுமா It காட்டுது? shows me we are still in the world நம்ம system. இன்னும் இந்த உலக சிஸ்டத்திலே வாழ்ந்துட்டு We இருக்கோம். still think we need a worldly job to feed our நம்முடைய family. குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்ம உலக பிரகாரமான வேலை தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். Everything is crumbling. எல்லாம் அப்படி நொறுங்கிக்கிட்டு இருக்குது. So many things will collapse. நிறைய விஷயங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுகுது. Our walkie-talkie, the battery was spoiled. நம்ம வாக்கி டாக்கில பேட்டரி வந்து கெட்டு போச்சு. I said, let's get a new நான் battery. புது பேட்டரி வாங்கலாம்னு சொன்னேன். Oh, that company doesn't exist இப்ப anymore. அந்த கம்பெனியே இல்லன்ட்டாங்க. You know how many companies go bankrupt? எத்தனையோ கம்பெனி திவாலாயிருச்சு. You know how many jobs will not come back? எத்தனையோ பேருக்கு வேலை திருப்பி கிடைக்காம போகும். You still want to live by trusting the world? இன்னும் இந்த உலகத்தை நம்பி நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? Go deeper. ஆழமா போங்க. Go deeper in your dedication. உங்களுடைய அர்ப்பணத்துல இன்னும் ஆழமா போங்க. You know what Jesus said? இயேசு என்ன தெரியுமா The சொன்னாரு? harvest is plentiful, the workers are few. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். Pastor Paulus was a wonderful worker. பாஸ்டர் பவுலோஸ் ஒரு அற்புதமான வேலையாள். He brought bubbling joy to the heart of God. தேவனுடைய இருதயத்துக்கு பொங்கி பொங்கி வருகிற சந்தோஷத்தை கொடுத்தார். I know it, my husband knows it. எனக்கு தெரியும், என்னோட கணவருக்கு தெரியும். The joy we had about them. அவரை குறித்திருந்த எங்களுக்கு சில சந்தோஷம். Let that be our desire. ஆமென். அது நம்முடைய ஆசையா இருக்கட்டும். Let that be our அது desire. நம்முடைய ஆசையா இருக்கட்டும். To bring that bubbling joy to the heart of God. தேவனுடைய இருதயத்துக்கு அப்படி பொங்கி வழிகிற சந்தோஷத்தை கொண்டு வருகளா நம்ம இருப்போம். See, there are so many people in desperation now. ரொம்ப தேவையோடு கூட திரளான மக்கள் இருக்கிறாங்க. Why not you apply for a job with God himself? ஏன் ஆண்டவர்கிட்டயே நீங்க ஒரு வேலையை கேட்க கூடாது? No depression in the kingdom of தேவனுடைய God. ராஜ்யத்துல ஒரு நாள் பணவீழ்ச்சி கிடையாது. There's no financial problem in the kingdom of தேவனுடைய God. ராஜ்யத்துல பொருளாதார குறைவு கிடையாது. But one thing he said, ஆனா ஒண்ணு அவர் சொன்னாரு, if you have food and clothing, let it be enough for you. உங்களுக்கு உடையும் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருந்தா அது போதும். That I don't know if you can manage. அது நீங்க சமாளிப்பீங்களான்னு எனக்கு The தெரியல. Apostle Paul says, I have learned all things. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் எல்லாவற்றையும் போதிக்கப்பட்டேன். To be abased and to abound. தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன், வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். Then he says, now I am full. அப்புறம் அவர் சொல்றாரு, இப்ப நான் நிறைவா இருக்கிறேன். You have sent that sweet smelling sacrifice, that offering to God, that food for me you have sent. ஓ, அந்த ஃபுட் எனக்கு அனுப்புனீங்களே, அது வந்து தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்குது. அது நீங்க அது சுகந்த வாசனையை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. Now I'm full. இப்ப நான் நிறைவா இருக்கிறேன், நிரம்பி இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன். Means before I was empty. அப்படின்னா முன்னாடி நான் நான் காலியா இருந்தேன்னு அர்த்தம். But he says both I have learned. ஆனா அவன் சொல்றான், நான் ரெண்டையுமே கற்றுக்கொண்டேன். We want to celebrate the life of Pastor Paulus. பாஸ்டர் பவுலோஸுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொண்டாட விரும்புறோம். We want to celebrate it அதை நம்ம கொண்டாட விரும்புறோம். by taking his mantle, அவருடைய சால்வை நம்ம சுமந்து கொண்டு, by taking his character, his life testimony அவருடைய சுபாவத்தை, அவருடைய வாழ்க்கையின் சாட்சியை பின்பற்றி as a challenge. ஒரு சவாலா. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, Keria shoribiri karahazo, marahabare heshera broshura hasai. Father, your general is resting with you in heaven. பிதாவே, உங்களுடைய ஜெனரல் ஆண்டவரே பரலோகத்தில் உங்களோடு கூட இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். Wow, how he will rejoice to meet all the people that were saved through him. அவர் மூலமா ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்தவர் எவ்வளவு சந்தோஷத்துல குதூகலிப்பார் ஆண்டவரே. How he will rejoice to see you face to உங்களை face. முகமுகமாய் பார்த்தவர் எவ்வளவு களி கூர்ந்து கொண்டிருப்பார். Eternal joy. நித்திய
நித்திய மகிழ்ச்சி, eternal glory, நித்திய மகிமை, how he will rejoice, எந்த அளவுக்கு அவர் களி கூறுவார், how he will enjoy. எந்த அளவுக்கு அவர் அனுபவிப்பார் ஆண்டவரே. Father, we miss him down here, பிதாவே நாங்க இங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். but we want his memory to be a blessing, ஆனா அவருடைய நினைவுகள் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். to push us forward every day. எங்களை ஒவ்வொரு நாளும் முன்னாடி உந்தி தள்ளுகிற ஒரு நினைவுகளா இருக்கட்டும். Just dedicate yourself. உங்களையே நீங்க அர்ப்பணிங்க. Father, just tell him, Lord, I want your heart to bubble with joy when you look at me. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உங்க உள்ளம் அப்படியே குதூகலிக்கணும் ஆண்டவரே. Your heart must bubble with joy when you think about me. என்னை குறித்து நீங்க நினைக்கும் போது உங்க இருதயம் அப்படியே பொங்கி பொங்கி வழியணும். Lord, I don't want to be like that spoiled child, ஆண்டவரே, அந்த கெட்டு போன பிள்ளையை போல நான் இருக்க விரும்பல. that you cannot send wherever you want. நீங்க எங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அனுப்ப முடியாம நான் போக கூடாது. That spoiled child, அந்த கெட்டு போன பிள்ளைகள், that decides what it wants, where it wants to go and where it doesn't want to go. தனக்கு என்ன வேணுமோ அங்க போகணும், தான் எங்க போக கூடாது அங்க போக கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நான் இருக்க விரும்பல. Here I am, Lord. இதோ நான் இருக்கிற ஆண்டவரே, Send me. என்னை அனுப்புங்க ஆண்டவரே. Here I am. இதோ நான் இங்க இருக்கிறேன், Send me. என்னை அனுப்புங்க ஆண்டவரே. Here I am. இதோ நான், Send என்னை me. அனுப்புங்க ஆண்டவரே. Father, let a mighty healing revival happen from this meeting ஆண்டவரே, today. இந்த கூட்டத்திலிருந்து ஒரு வல்லமையான சுகமளிக்கிற வல்லமை Lord, பாய்ந்து you போகட்டும் raise ஆண்டவரே. thousands and millions of Pastor Pauluses ஆண்டவரே, all over the yes world Lord, உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அப்போஸ்தலர் பவுலோசை எழுப்புங்க ஆண்டவரே. with the same humility and joy, அதே தாழ்மையோடு கூட, அதே சந்தோஷத்தோடு கூட, with the same deep dedication அந்த and ஆழமான prayer life and intimacy with God. ஆழமான அந்த அர்ப்பணத்தோடு கூட, அந்த ஜெப ஆவியோடு கூட, ஆழமான தேவனோடு இருக்க நெருக்கத்தோடு கூட இருக்க மக்களை எழுப்புங்க. Lord, raise us like that, ஆண்டவரே, எங்களை அப்படி நீங்க எழுப்பிருங்க. with that same soul burden, அதே ஆத்தும பாரத்தோடு கூட, soul burden, அதே ஆத்தும பாரத்தோடு கூட, soul burden. அதே ஆத்தும பாரத்தோடு கூட Raise us like எங்களை that. எழுப்புங்க ஆண்டவரே. அது மாதிரி Raise us like எங்களை that. அப்படி எழுப்புங்க ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஆமென். Come, let's put the videos. I want you to see the நீங்க videos. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். No, don't mute me. Don't mute you. Don't mute me. Huh? I want you to watch the videos அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன். and to catch his spirit. அந்த ஆவியை நீங்க பிடிச்சுக்கோங்க. I don't know if it will work with video. Maybe we can only put the sound. ஒருவேளை சவுண்ட் மட்டும் கூட நாங்க போடுவோம், வீடியோ வருமா But தெரியல, catch பார்க்கலாம். his heart. ஆனா அந்த இருதயத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. Catch that spirit. அந்த ஆவியை நீங்க பிடிச்சுக்கோங்க. Catch this mantle அந்த அந்த மாண்டில், அந்த of சால்வையை a பிடிச்சுக்கோங்க. deeply beloved man of God. தேவனுடைய இருதயம் ஆழமான, தேவனுக்கு பிரியமான அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தை, Catch that spirit. அந்த ஆவியை நீங்க பிடிச்சுக்கோங்க. One day, एक दिन Lord showed me a vision. परमेश्वर ने मुझे एक दर्शन दिखाया In that vision, और उस दर्शन में I am preaching in London. और मैं प्रचार कर रहा हूं एक आयरलैंड के ऊपर, आयरलैंड में, A big auditorium, not auditorium, a big tent. और एक बड़े तंबू में, Many thousands of people seated in that tent. और उस तंबू में कई हजार लोग बैठे हैं, No Indians, only British people. और कोई भारतीय नहीं, सारे ब्रिटिश लोग, I am the preacher. और मैं वहां प्रचारक हूं। Will this happen to my life? और मैंने कहा कि क्या ये मेरे जीवन में होगा? I believed what God showed me. और मैंने विश्वास किया जो परमेश्वर ने दिखाया उसके ऊपर। If you believe, you will see the glory of God. यदि आप विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखेंगे। Also, और उसके साथ ही in that tent meeting, और देखिए उस तंबू की मीटिंग में, what I saw in the vision, और मैंने क्या दर्शन में देखा, some of the ushers, they came and took me and gave me a seat in the front row to sit. और देखिए कुछ स्वयं सेवक ने आकर मुझे जगह दी आगे बैठने के लिए। I sat there. मैं वहां बैठ गया, In my right side, और मेरी दाहिनी बाजू a man is sitting. That's all British people, a British man sitting. और देखिए एक ब्रिटिश व्यक्ति बैठा है, He had a half sleeve hand, और उसका एक हाफ शर्ट है color shirt, और कलर शर्ट है, half beard face. और देखिए आधी बियर्ड है, Around दाढ़ी है, 50-year-old man. और 50 साल की उम्र का व्यक्ति। I was seeing a vision very clearly. और मैं दर्शन में साफ तरीके से उसे देख रहा हूं। I began to remind God in my prayer what God showed me.
और देखिए मैं परमेश्वर को याद दिलाने लगा मेरी प्रार्थनाओं में जो परमेश्वर ने मुझे दिखाया था Even in उसे। the midnight, anybody asked me what you saw in the vision, I was ready to tell. और देखिए यदि बीच रात में भी कोई मुझसे पूछे कि तुमने क्या परमेश्वर ने तुम्हें दर्शन में दिखाया तो मैं तैयार था बताने के लिए। After many months, और कई महीनों के बाद I received a airmail from England. और देखिए इंग्लैंड से मुझे एक पत्र मिला। In that airmail, they mentioned, in our committee, we decided to invite you to speak in our tent meeting. और देखिए उन्होंने कहा हमारी कमेटी ने हमने ये निश्चय किया है कि हमारी तंबू के मीटिंग में हम आपको प्रचारक करके बुलाएं। Clicked my mind the vision. और देखिए तुरंत ही वो दर्शन मेरे मन में आ गया। I replied, yes, I am ready to come. और मैंने कहा कि हाँ मैं तैयार हूं आने के लिए। They sent warm clothing and blankets, everything to Madras airport. और देखिए एयरपोर्ट में उन्होंने सब कुछ गर्म कपड़े और चद्दरों को सब कुछ भेजा। I didn't know there will be snow falling and the temperature will be less than minus. I never been there before. और देखिए मैं वहां पर पहले गया नहीं था, मुझे पता नहीं था कि जो तापमान है वो माइनस से नीचे होगा, वहां पर स्नोफॉल होगा, मैं नहीं जानता था। Some British people came to Heathrow airport and picked me, and we went and rested little bit. Then they took me to the tent meeting place. और देखिए कुछ ब्रिटिश लोग आए, उन्होंने मुझे लेकर गए, हम कुछ जगह जाकर हमने आराम किया और उसके बाद वो हमें मीटिंग की जगह लेकर As I गए। saw in the vision, और they जैसे took मैंने me- दर्शन में देखा था, nobody sat on the platform. Everybody sit like this. और- So the one guy came and gave me my seat. So I was sitting there and praying what to speak. I need Holy Spirit guidance. I need English knowledge. What I try to convey, God need to open their hearts. They need to understand. And I'm praying many things. और देखिए मैं जैसे आया वहां पर मैंने देखा कि स्टेज पर कोई नहीं बैठा है, ऐसे सब लोग बैठे हैं, तो मैंने आकर मैं अपनी जगह को लिया और मैं प्रार्थना करने लगा पवित्र आत्मा से कि मैं क्या प्रचार करूं। यदि मैं प्रचार करूं तो पवित्र आत्मा इनके मनों को आप खोलिए, इनकी आंखों को आप खोलिए कि ये वचन को ग्रहण करने पाए। As I was closed my eyes and praying about that man, sitting right hand, half hand sleeve, beard, about 50-year-old man's picture came to my mind. और देखिए जैसे मैं प्रार्थना कर रहा था तो उस व्यक्ति के बारे में जो चित्र था वो मेरे मन में आने लगा कि हाफ शर्ट पहने हुए हैं, आधी दाढ़ी है, तो वो पिक्चर मेरे मन में आने लगा। Just I opened my eyes and see if he is there. और मैंने अपनी आंखों को खोलकर देखने लगा कि वो यहाँ बैठा है Same man sitting there. और वही व्यक्ति बैठा था। If God speaks to you, यदि परमेश्वर आपसे बातें if करता है, God show you some vision, यदि परमेश्वर आपको कुछ दर्शन दिखाता है, even the time passes, यदि समय बीत जाए तो भी, it will come to pass. तो वो पूरा होगा ही होगा। That will be hastening to come upon your life. और देखिए वो होगा ही आपके जीवन में। My heart was bubbled with joy. और मेरा दिल आनंद से उमड़ रहा था। I was seated near the radiator because there's no fan. So I have to sit near the radiator to get some warm. Also carrying the hot bag. One bag here, one bag here. To prevent myself from the cold. और देखिए अपने आप, And the fan was running. Below fan, the filament of 2,000 watts filament was burning. Fan is over there to bring the warm temperature to the place where I was sitting. I cannot forget that. Amen. और देखिए वहां पर फैन नहीं थे तो एक रेडिएटर के बाजू में मैं बैठा था कि गर्मी लगे इस कारण से, और मैंने गर्म इसको भी मैंने अपने सिर के ऊपर और यहाँ रखा था, और फैन थे कि वहां से वो जो गर्म है गर्मी को वो ढकेले अंदर इसके लिए। Today, आज you are in the village. आप Nobody knows. And working and walking, pedaling cycle. Maybe you are sitting backside of somebody's cycle. When you look, you see the plane going with the smoke coming out. And you may think, what is inside? One day God will put you in those planes. You will travel internationally, many countries. और देखिए
हो सकता है आप गांव में होंगे, आप साइकिल चला रहे होंगे या आप किसी के साइकिल के पीछे बैठ रहे होंगे और आप आकाश में देख रहे हैं कि हवाई जहाज जा रहा है, उसका धुआं आ रहा है। आप सोच रहे होंगे कि अंदर क्या चल रहा है, लेकिन एक दिन आएगा परमेश्वर आपको उसके अंदर बैठाएगा और आपको कई देशों में लेकर जाएगा यीशु के नाम से। आमीन। That purpose God brought you here. और उसी उद्देश्य के लिए प्रभु आपको यहाँ लेकर आया है, To show His glory to the world. कि अपनी महिमा को वो दिखाए इस संसार को। Then I want to tell you what happened. और फिर मैं आपको बताता हूँ क्या हुआ। My time has come. मेरा समय आ गया They gave me sufficient free time to preach. और देखिए उन्होंने मुझे एक अच्छा समय दिया कि मैं प्रचार करने करूं। For Holy Ghost was flowing according to the need and thirst of the people. The messages and the testimonies was inspiring their hearts. और पवित्र was teaching to them very powerfully. और देखिए पवित्र आत्मा लोगों की जरूरत के अनुसार बह रहा था, उनकी जो जरूरत थी उस प्रकार से सिखा रहा था। गवाहियों के द्वारा उनका दिल प्रज्वलित हो गया था। One lady, left side, second row, she was taking the notes very carefully than any other people. और देखिए सारे लोगों से ज्यादा एक महिला जो दूसरे रो में बैठी थी बाईं ओर, वो नोट्स को गंभीरता से लिख कर रही After the थी। meeting was over, she came and asked some questions. और मीटिंग खत्म होने के बाद वो आई और मुझे कुछ सवालों को पूछा I gave the answer to every one of her questions. और सारे सवालों का मैंने जवाब दे दिया। In that way, that conference was end. और देखिए उस तरीके से वो कॉन्फ्रेंस खत्म हो गई। Next year also they invited me for the same tent conference. और अगले साल भी उन्होंने उसी तंबू की सभा के लिए मुझे बुलाया। From airport they took me and I was staying in one of my friend's house. और देखिए एयरपोर्ट से उन्होंने मुझे लिया और मैं एक दोस्त के घर में रह रहा था। This lady who previously who came and asked some question, she came to meet me. और देखिए जो महिला जो पहले उसने मुझसे सवाल पूछे थे वो मुझसे मिलने के लिए आई। When she came with a gift. अपने गिफ्ट को लिया और उसे खोल दिया। Then I found out it was a book. और मैंने फिर ढूंढ निकाला कि वह एक किताब है। About this thickness in that book. और देखिए ऐसी बड़ी एक किताब। In the front of that book is my picture. In front of that book. और उस किताब के आगे मेरा फोटो है। I was looking the book and मैं उस- looking that lady. और मैं उस किताब Looking को the देख book. रहा था, उस महिला को देख रहा She था was smiling. और वो हंस रही थी। She told me, sir, उसने मुझसे कहा सर, before you came to England, और इंग्लैंड में आप आने से पहले my Lord told me मेरे प्रभु ने मुझसे कहा, there's an Indian missionary coming from India. और एक इंडियन मिशनरी भारत से आ रहा है He will be inspired to share his experiences. और वो प्रेरित होगा कि अपने अनुभवों को प्रचार करे बताए। You hear well. और तुम अच्छे से उसे सुनना Write all those experiences in a book. और उनके सारे अनुभवों को किताब में लिख and देना Publish that book in England. और इंग्लैंड में उस किताब को पब्लिश कर देना। As my master told me, I did it. Now it became the fast selling book in England. और देखिए जैसे मेरे स्वामी ने कहा वैसे मैंने किया, अब सबसे तेजी से बिकने वाली तुम्हारी किताब हो गई। Many Anglican churches, charismatic churches, Pentecostal churches who read the book, they wanted to meet me. Church opened like anything. और देखिए जिन कलीसियाओं ने उस किताब को पढ़ा, करिस्मेटिक हो, पेंटिकॉस्ट हो, जिन्होंने पढ़ा वो खुल गए और वो चाहते थे कि वो मुझसे मिले। God's eyes upon the people whose eye towards God alone. और देखिए जिनकी आंखें सिर्फ और सिर्फ परमेश्वर की ऊपर लगी रहती है, परमेश्वर की आंखें उनके ऊपर लगी रहती है। Amen. आमीन। One day we were preaching in a village. और एक दिन हम गांव में प्रचार कर I am रहे a थे village preacher. Amen. और मैं गांव का प्रचारक हूँ। आमीन Amen. आमीन। I was preaching in a village. हाँ मैं गांव में प्रचार कर रहा था My wife was also there. और मेरी पत्नी भी वहां थी The preaching was going on very well. और प्रचार बहुत ही अच्छे से चल रहा था। What I saw was horrible. और जो मैंने देखा वो बहुत ही भयानक था। Some people carried my wife, taking away. Amen. और देखिए कुछ लोग आए और मेरी पत्नी को लेकर जा रहे थे। We were आमीन। only few people. They were a multitude of people. और देखिए हम तो थोड़े लोग थे लेकिन वो बड़ी भीड़ थी I don't know what to do. और मैं नहीं जानता था कि क्या I करूं। looked up to heaven. और मैंने स्वर्ग की ओर देखा Within few minutes, और कुछ ही मिनट में
a black cloud came over that side alone. और देखिए उसी बाजू में एक काला बादल आ गया A cool wind blows. और देखिए एक ठंडी हवा आई Heavy rain showered. और देखिए एक भारी वर्षा आ गई When these people wet, they left my wife and God. और जब लोग ये भीग गए तो उन्होंने मेरी पत्नी को अकेले छोड़कर भाग गए I got my wife. और मैंने सोचा मेरी पत्नी Then we entered in the house. जब हम घर में गए It's a tile roofed house. और देखिए वो छत का निकली हुई घर था Nobody knows we are there. और हम कोई नहीं जानता था हम लोग वहां हैं Somebody told we are in a particular house. और किसी ने कहा कि हम उस घर में हैं They started throwing with big metal. The tile was breaking and the metal coming inside. We are hiding this way. We are hiding this way. But God protected us. Amen. और देखिए वो लोग बड़े बड़े पत्थर को लेकर आए मारने लगे और छत से पत्थर नीचे आने लगे हम इस कोने में छुप रहे थे उस कोने में छुप रहे थे लेकिन परमेश्वर ने हमें छिपा कर रखा Amen. आमेन One day some of the ladies, और एक they दिन कुछ put the महिलाएं cow dung and human waste in a bucket and kept up few days. When my wife and my son and other people went to a village, they pour over her. It was more than few days that nasty smell never left. But the next week also went over the same village. Amen. और देखिए एक दिन क्या हुआ कुछ महिलाओं ने जो गोबर है उसे इकट्ठा किया और मनुष्य की जो टट्टी उसे भी ले लिया एक कर दिया कुछ दिनों तक रख दिया और कुछ दिनों के बाद जब मेरी पत्नी और बच्चे उस गांव में गए प्रचार करने के लिए उनके ऊपर डाल दिया वो बदबू इतनी वो उसकी गंदगी बहुत बदबूदार थी कई दिनों तक नहीं गई लेकिन अगली बार फिर हम उस गांव में चले गए प्रचार करने के लिए You received with that gift, go and serve people and God in the villages. और देखिए जो तोहफा जो वरदान आपको मिला है उसके साथ आप गांव में जाकर लोगों की और परमेश्वर की सेवा करें आमेन God will be with you. परमेश्वर आपके संग होगा Amen. आमेन One day people beaten my wife एक दिन लोगों ने मेरी पत्नी को मारा in front of me. मेरे सामने ही There are many things I have no way to explain. Some police authorities, they plan to kidnap my wife. At That time she was 24 or 25-year-old. और जब मेरी पत्नी 24-25 साल की थी तो कुछ अधिकारियों ने पुलिसों ने प्रयास किया कि मेरी पत्नी को गुमराह करें She told me one thing. और ये उसने एक बात मुझसे कही If something happened like that, और यदि कुछ ऐसा हो जाए तो it will be better for me to die. तो ये मेरे लिए बहुत ही अच्छा होगा कि मैं मर जाऊं I don't know what to do. अब मैं नहीं जानता कि मैं क्या करूं But God gave me an idea. लेकिन परमेश्वर ने मुझे एक योजना दी I never told my sons or my daughters what you are going to do. और मैंने कभी भी अपने बच्चों को और बेटियों को नहीं बताया कि हम क्या करेंगे Because this police will ill-treat my children and to get the news. और ये जो पुलिस है मेरे बच्चों का सताव करेंगे उस न्यूज को पाने के लिए I told her, मैंने उससे कहा you follow me. तुम मेरे पीछे चलो Wherever I go, you just come with me. और जहां भी मैं जाऊं तुम सिर्फ मेरे She साथ said, आओ yes, I will just obey and come with you. और उसने कहा कि हाँ ठीक है मैं आज्ञा पालन करूंगी और आऊंगी Changing different cities, living in different hotels. और देखिए अलग शहरों को बदल कर कई होटलों को बदल कर No phone, nothing. और कोई फोन नहीं कुछ नहीं Then God gave a peace in the heart. The people who plan to kidnap, God chased them out of that area. और देखिए फिर परमेश्वर ने मुझे शांति दी कि जिन लोगों ने गुमराह करने का प्रयास किया था परमेश्वर ने उन्हें उस शहर से ही बाहर निकाल दिया Then we came back to that city again. और जब हम फिर से उस शहर में वापस आए Then later, और पत्र in that city, और उस शहर में the DSP of that city और उस शहर का डीएसपी became the member of our church. वो हमारी कलीसिया का सदस्य बन गया Do you think you are an ordinary village preacher? क्या आप You are the ambassador of Most High God. क्या आप सोचते कि आप गांव के साधारण प्रचारक है नहीं आप स्वर्ग के राजदूत हैं God told to Joshua, परमेश्वर as ने- long as you live, no enemy will never stand before you. और देखिए परमेश्वर ने यहोशू से कहा कि जब तक तू जीवित रहेगा कोई भी शत्रु तेरे सामने खड़ा नहीं हो पाएगा Government became against us. Government became against us. और देखिए गवर्नमेंट हमारी बात से हो गई They want to wipe away from that area.
और देखिए गवर्नमेंट हमारे विरोध में आ गई, वो हमें उस जगह से निकालना They चाहती sent थी। police troop with gun to shoot us. और देखिए उन्होंने गन के साथ पुलिस को भेजा कि हमें मारने के We लिए, never moved an inch. और हम इंच भी वहां से हिले नहीं। No, if God is with us, if the all India one side, if God is alone with us, we will win it. और देखिए हम इस बात को जानते थे, यदि परमेश्वर हमारी बाजू से और पूरा भारत हमारे विरोध में होगा तो भी हम इंच हिलेंगे नहीं, हम विजयी हो जाएंगे। Amen. आमीन। Now we trained more than 16,000 people in the campus and sell many states, many areas. और देखिए उस कैंपस में अब 15-16 हजार से ज्यादा लोग आते हैं, कई कई विभागों में रहते हैं।